காவல்துறை சொல்லக்கூடியதும் கார்த்திக் சொல்லக்கூடியதும் என்ன அப்படின்னா, அவனே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அவன் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் தான். அவங்க அம்மா கிட்ட வந்து இப்ப பேசின ஒரு இதுல வந்து நம்ம ஒரு ரெஜிஸ்டரா எடுத்தோம் அப்படின்னா 3 விஷயம் கேட்கப்படுது. ஒண்ணு வந்துட்டு குழந்தையோட உடலை எடுத்துட்டு போகும்போது எங்கிட்டே சொல்லலன்னு சொன்ன ஒரு விஷயம். எப்படி அம்மாக்கு தெரியும் எப்படி குழந்தை கொண்டு போனீங்க, எப்படி எரிக்கலாம், யாரை கேட்டு எரிச்சிங்கன்னு நாங்க கேட்கமோ. ரெண்டாவது ஒரு கேள்வி அங்க பிரஸ் கிட்ட இருந்து கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்க அப்ப மது போதையில இருந்தீங்களான்னு கேட்கப்பட்டது. 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சரி, ஒரு வாயில ஊத்துறோம் அப்படின்னா இருங்க சார், ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும் ஊத்தும்போதே தெரியும் உங்களுக்கு. அதே ஊத்தணும்னு டக்குனு அதோட வச்சுட்டு அவர்தான் அந்த மாமா கூட்டிட்டு போனாரு, வாங்கி கொடுத்தாரு சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பக்கம். பட் இவன் வந்து ஒரு தாத்தா கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னும், இன்னொன்னு வந்து அப்பப்போ எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. சோ அவங்க மீதும் அவங்களும் இது குழந்தையா இருந்திருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒரு புறம் இருக்கும். 4வது, உங்களுக்கும் கார்த்திக்கும் ஏதாவது பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடியே ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது 3-4 வருடத்திற்கு முன்னாடி வந்து காவல் நிலையத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு இந்த மாதிரி பழக்கத்தின் அடிப்படையில். ஆனா வந்துட்டு என்னுடைய கணவர் வந்து எனக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இன்னைய வரைக்கும் நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். எனக்கு நீதி வேணும், நிதி வேண்டாம், அவர் 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு, அதெல்லாம் வேண்டாம், என் குழந்தைக்கு வந்து நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. கோவையில் நடந்த அந்த கொடூரமான சம்பவம் நம்மை எல்லாரையும் உலுக்கிவிட்டது. குற்றவாளி கைதாகிவிட்டான் என்று நாம் நினைத்தோம், வழக்கு முடிஞ்சுடுச்சுன்னு நினைத்தோம். ஆனால் இப்போது ஒரு புதிய திருப்பம் இந்த வழக்கில் வந்திருக்கு. போலீசின் விசாரணை இப்போது ஒரு வேறு திசையில் போய்கொண்டிருக்கு. அந்த திசை யாரை நோக்கி போகுதுன்னு தெரியுமா? வேற யாரையும் இல்ல, அந்த குழந்தையோட சொந்த அம்மாவை நோக்கி போய்கொண்டிருக்கு. முதல்ல என்ன நடந்துச்சொன்னு பாப்போம். மே 21ஆம் தேதி மாலை 5 மணி நேரத்துல அந்த சிறுமி வீட்டுக்கு அருகில் மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருந்தா. அந்த நேரத்துல கார்த்தி என்பவன் சாக்லேட் வாங்கி தருவதாக சொல்லி அந்த அப்பாவி குழந்தைய நம்ப வச்சு வேற வழியில கூட்டிட்டு போனான. குளக்கரை பக்கத்துல இருக்கும் தென்னந்தோப்புக்கு அழைத்துச் சென்று அந்த குழந்தை மேல் பாலியல் வன்கொடுமை செய்தான். குழந்தை கதறி அழுதபோது கழுத்தை நெரிச்சு கொலை செய்துவிட்டு உடலை முட்புதர்ல வீசிட்டு தப்பிச்சான். இந்த உண்மையை கார்த்தியே தன் வாயால ஒத்துக்கிட்டான். ஆனா இந்த வழக்குல இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த நேரத்துல அந்த குழந்தையோட அம்மா எங்க இருந்தாங்கன்னு யோசிக்கணும். அம்மா சொல்றாங்க, என்னன்னா என் கணவர் வச்சிருந்த குளிர்பானத்துல மது கலந்திருந்தது, அத ஒரு வாய் குடிச்சேன், அதுல மயங்கி 2-3 மணி நேரம் தூக்கத்துல போயிட்டேன் என்று சொல்றாங்க. ஆனா போலீஸ் இந்த விஷயத்தை அப்படியே நம்பல. ஒரே ஒரு வாய் மட்டும் குடிச்சா இவ்வளவு நேரம் மயங்குவாங்களா என்று கேட்குது. குழந்தை காணாம போன போது ஏன் உடனே தேடல என்று கேட்குது. யாரோட கூட குடிச்சாங்க, ஏன் குடிச்சாங்கன்னு கேட்குது. இந்த கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில் வரல. இதோட நின்னுடல இந்த வழக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தையோட உடலை அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு போய் எரிச்சிட்டாங்க. இது சட்டப்படி மிகவும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா நாளைக்கு நீதிமன்றத்துல மேலும் விசாரணை நடக்கும்போது மரபணு சான்று தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு யோசிங்க. உடலை எரிக்கும் முன்னாடி அம்மாவோட அனுமதி வாங்கியிருக்கணும். அது நடக்கல என்பது போலீஸுக்கும் பெற்றோருக்கும் சேர்த்தே ஒரு பெரிய கேள்வியா நிக்குது. இப்போது விசாரணை எங்க நிக்குதுன்னு பார்த்தோம்னா, கார்த்தி நீதிமன்ற காவலில இருக்கான. மோகன் என்பவன் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில இருக்கான. 1 மாதத்துக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோம்னு போலீஸ் உறுதி சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணை பெற்றோர் மற்றும் சாட்சிகளிடம் தீவிரமாக நடத்தப்படும்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வழக்கில் இன்னும் நிறைய கேள்விகள் பதில் காத்துக்கிட்டு இருக்கு. உண்மை என்னன்னு விசாரணையில் தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அந்த அப்பாவி குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். அது கிடைக்கும் வரைக்கும் நாம் குரல் கொடுக்கணும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களிடம் பகிருங்க. சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி.